ஹலோ கைஸ், போன வாரத்தில் அனிமே ஸ்டைல்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போனது எனக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். ப்ளூ லாக் அப்படிங்கிற இந்த அனிமேவை பல பேர் பார்த்துருப்பீங்க. இந்த அனிமேக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரப்போகுது. சீசன் 1 வெறித்தனமாக இருந்தது. சீசன் 2 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லாக்குக்கு ஒரு படம் வரதா இருந்தது. அந்த படத்தோட பேர் எபிசோட் நாகி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஜூன் 27 குளோபல் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. பட் இப்போதே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வருமாங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை. ஹைக்யூ படமும் அப்படி தான் இருந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா குளோபல் ரிலீஸ் அப்படிங்கிற அந்த மேட்டை கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இந்தியாவில் வருது அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹைக்யூ வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த ப்ளூ லாக் படமும் இந்தியாவில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுன்னு பார்த்தீங்கன்னா பாய் ஹந்தரான் அப்படிங்கிற இந்த ஒரு ஆஸ்கார் வாங்கின அனிமே படம் வந்து இப்போதைக்கு தேட்டரில் போயிட்டுருக்கு. இந்தியன் தேட்டர்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனோட சீசன் 3 இருக்குல்ல, இதுக்கான ஒரு அப்டேட் வந்து ஆகஸ்ட் 25 வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஜுஜு ஃபெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சீசன் 3க்கான ஒரு அப்டேட் தருவோம் அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற இந்த கேமை பல பேர் விளையாண்டுருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு அனிமே வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிறது ஒரு பேட்டில் ராயல் கேம் தான். இந்த பேட்டில் ராயலுக்கு என்ன ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி பல பேர் கேட்கலாம். அதுக்கான ஸ்டோரிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு கம்பெனி வந்து மனுஷங்களை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த அலாக்கு மேக்ஸிம் அப்படிங்கிற இந்த கேரக்டர்ஸ் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மனுஷங்களை ஒரு தீவில் விட்டுட்டு அவங்க சண்டை போட விடுறாங்க. அந்த சண்டையில் ஜெயிக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சக்ஸஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயருக்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரி. பட் இந்த லம்மத்துண்டு பிளாட்டை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி ஒரு அனிமே எடுப்பாங்கன்னு தெரில. பட் இப்போதைக்கு ஒரு அனிமே வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த அனிமே வந்தால் இந்த அனிமையோட மெயின் கேரக்டர் யாராக இருப்பாங்க, அலாக்கா அப்படி இல்லைனா புதுசாக அந்த கேரக்டருங்கிறது தெரில. இதுவும் தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. கிராண்ட் ப்ளூ அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒர்க்கில் இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஹை ஸ்கூல் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற இந்த அனிமேவை பல பேர் பார்த்துருப்பீங்க. இந்த அனிமேக்கான சீசன் 5 இப்போதைக்கு வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் இருக்குல்ல, ஒன் பீஸ் வந்து டிராகன் பாலை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா டோய் அனிமேஷன் அப்படிங்கிற இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 அனிமேவையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நாளே பார்த்தீங்கன்னா டிராகன் பால் தான் அவங்களோட மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் இருந்தது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரை ஒன் பீஸ் வாங்கியிருக்கு. அதுவும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் இப்போதைக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் தமிழ் டப் பண்ணி போடுறாங்க. பட் இவங்க பண்ணுற தமிழ் டப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பல ஃபேன்ஸுக்கு கடுப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டப்பிங் பற்றி பேசல, அவங்க போடுற அந்த எபிசோட் பற்றி பேசுகிறேன். அதாவது ஒன் பீஸ் வந்து நிறையா இருக்குது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வான் ஒர்க் அப்படிங்கிற இந்த ஆர்க்கில் இருந்து தான் ஒன் பீஸை தமிழ் டப் பண்ணுறாங்க. வான் ஒர்க் அப்படிங்கிறது நல்லா இருக்கு தான். பட் இந்த ஆர்க்கு வந்து ஒரு 8 எபிசோடுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிறப்ப அவ்வளோ எபிசோட் அவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வானவர்க்கில் தமிழ் டப் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பல பேருக்கு ஒன் பீஸ் புரியவே புரியாது. அதாவது ஸ்ட்ரைட்டாக தமிழ் டபுள் பார்க்குறாங்களே அவங்கள பற்றி பேசுகிறேன். ஏன்னா வானவருக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கான பேக் ஸ்டோரி என்ன அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டாமல் ஸ்ட்ரைட்டாக இந்த வானவர்க்கில் தான் அவங்க பார்க்குறப்ப பல பேருக்கு வந்து இந்த ஒன் பீஸே புரியாமல் போகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறைய தமிழ் ஐடன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க் இப்படி பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம். இதில் கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து இன்னொரு காமெடியாக பண்ணுறாங்க. அதாவது வாட்ச் அண்ட் வின் அப்படின்ட்டு சில பல கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விலாம் பார்த்தீங்கன்னா இந்த வானவர்கள் இல்லாமல் ஒன் பீஸோட ஸ்டார்டிங் ஆர்க் இருக்கும்ல, அந்த ஆர்க்லேருந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ வானவர்க் பார்த்தவங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் எப்படி தெரியும்?
யோசிக்காமல் பண்ணுறானுங்க. சரி ஓகே, அதையும் தாண்டி தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா சில மேட்ரு வந்து அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்ட்ராகட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது அப்படியே பார்த்தீங்கன்னா வைக்கோல் தொப்பின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராகட்டுக்கு தமிழ் வார்த்தை வைக்கோல் தொப்பி தான். பட் இருந்தாலும் வந்து அதை அப்படியே இங்கிலீஷில் சொல்லியிருக்கலாம். அது தமிழில் சொல்கிறப்ப அந்த சீன் வந்து செம காமெடியாக போயிருக்கு. இந்த மாதிரி டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய குறைகளும் இருக்குது. நீங்கள் தமிழ் டப்பிங்கில் ஒன் பீஸை பார்த்துருக்கீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாப்பா ஸ்டூடியோ அப்படிங்கிற இந்த ஸ்டூடியோவை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லைவ் ஆக்ஷன் படங்களை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். ஆல்ரெடி வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அனிமேவே செம்மையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இவங்க அனிமேவை தாண்டி சில பல லைவ் ஆக்ஷன் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேவுக்கு லைவ் ஆக்ஷன் படம் வரப்போதில்ல, அந்த மாதிரி படங்களை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டோகன் அன்கி அப்படிங்கிற இந்த ஒரு மங்காவுக்கு ஒரு அனிமே வரப்போகுது. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரும் அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மினேட்டோவுக்கு ஒரு ஃபேன் அனிமேஷன் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மினேட்டோக்கான அனிமே வந்து சீக்கிரமாக வந்துடும் நினைக்கிறேன். ஒரு ஃபேன் அனிமேஷனே இவ்வளோ சீக்கிரமாக நடக்குது. பட் நருட்டோ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 புது எபிசோட் அவங்க அனிமேட் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. பட் அந்த 4 எபிசோட் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்குது. இந்த மினேட்டோ அனிமேவே அதுக்கு முன்னாடி வந்து நினைக்கிறேன். இது எப்படி தோன்ற மேட்ரை கீழே கமெண்ட்டில் போட்டு போங்க. லுக் பேக் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே படம் வரும்போது இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 1 minutes அப்படிங்கிற அந்த மேட்டை பற்றி கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமிக்கான சீசன் 7 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது வீக்லி போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 எபிசோட் இருக்கும் அப்படிங்கிற இந்த மேட்டை சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 25 அப்படின்ட்டு ஒரு லீக்கில் வந்துச்சு. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 21 தான்னா மீதி 4 வந்து ஒரு ரீகேப் எபிசோட் அப்படிங்கிற அந்த மேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மங்கா அப்டேட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒன் பீஸ் தான். இப்போதைக்கு வந்து ஒன் பீஸ் மங்கா படிக்கிறவங்களுக்கு ஒரு மேட்டை தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது ஒன் பீஸ்லேயே இப்போதைக்கு அடுத்து ஒரு ஆர்க் வந்து கண்டிப்பாக எல்பா ஃபார்க் தான் அப்படிங்கிற அந்த மேட்டர் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மங்காவில் வந்து நவம்பர் மாதம் இந்த எல்பா ஃபார்க் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. இது வந்து எந்த ஒரு லீக்குமே இல்லை. ஷோனன் ஜம்ப் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதை அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெரன் அப்படிங்கிற இந்த ஒரு மங்கா இருக்குல்ல, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான மங்கா சேல் வந்து ஏஜெக்கை விட அதிகமாக போயிருக்கு அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.